லைஃப் டைம் சைட்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம மிதுன லக்னத்திற்கு தனயோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பொதுவாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் 2-11 ஏற்கனவே நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். 2-11 முக்கியம். 2-11 அதிபதிகள் கெடக்கூடாது. முதல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி கெடாமல் எந்த வீடுகளில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சார்ட்டில் போட்டு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். இது மிதுன லக்னத்துக்கு உண்டானது. இப்போ பார்த்துக்கோங்க. மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 2 குடையவர் சந்திரன், 11 குடையவர் செவ்வாய். முதல்ல இதை சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. 2ல் சந்திரன் 11ல் செவ்வாய் இருக்குங்க என் ஜாதகத்தில் அப்படின்னா அவங்களுக்கு என்றைக்குமே பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவங்களுக்கு வேணுங்கிற செல்வங்கள் வந்துட்டே இருக்கும். 2ல் சந்திரன் 11ல் செவ்வாய். அதுலேயும் இந்த சந்திர திசையோ செவ்வாய் திசையோ வந்ததுன்னா எந்த கெடுபலன்களும் இருக்காது, நல்ல பலன்களே கிடைக்கும். எனக்கு அப்படி கிடையாதுங்க. சந்திரனு செவ்வாய் லக்னத்திலே இருக்குங்க. ரொம்ப அற்புதம். சந்திரனு செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறது, 2-11 கூட லக்னத்தில் இருக்கிறது ரொம்ப அதுக்கு